சென்னையில் உள்ள முன்னணி தமிழ் பத்திரிகை அலுவலகத்தில் செய்தித்துறையில் நானும், டில்லியில் எங்கள் பத்திரிகையின் நிருபராக பணியாற்றும் சேகரும் செய்தி தொடர்பாக தினமும் பலமுறை போனில் பேசினாலும் எப்போதாவது தான் சொந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். அப்படித்தான் ஒரு நாள் அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை திருநெல்வேலி பாஷையை போன்று இருந்ததால், சார் உங்களுக்கு எந்த ஊர் என கேட்டேன். தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிறார் தாளையூத்து என்றார். சார் நீங்க தாளையூத்துக்காரரா? நானும் தாளையூத்து தான் என்றேன் சந்தோஷத்துடன். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டவர், அங்க நீங்க எந்த தெரு என்று கேட்டார். சார் நான் பிறந்தது மட்டும் தான் தாளையூத்து. அப்பா அங்கே போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே எங்க அப்பாவுக்கு செய்துங்கநல்லூருக்கு மாற்றலாயிடுச்சு. அதுக்கு பின் நாங்க தாளையூத்துக்கு போகவே இல்லை. இப்ப அப்பாவும் இறந்துட்டாரு. செய்துங்கநல்லூரில் இருக்கிற சொந்த வீட்டில் தம்பிக கூட அம்மா இருக்காங்க என்றேன். பாருங்க சார், நீங்களும் நானும் ஒரே ஊர்ல தான் பிறந்திருக்கிறோம். ஒரே நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறோம். இது தெரியாமலே இத்தனை வருஷம் இருந்துட்டோமே என்றார் நெகிழ்ந்த குரலில் சேகர். உங்களுக்கு எத்தனை பசங்க சார் என்றேன் பேச்சை தொடரும் ஆவலில். எனக்கு ஒரே பையன்தான். அவன் சென்னையில் இருக்கான். சென்னையில் சொந்த வீடும் இருக்கு. ஐடி கம்பெனி ஒன்றில் பெரிய பதவியில் இருக்கிறான். நானும் என் மனைவியும் டில்லியில் இருக்கிறோம். மனைவி வங்கி அதிகாரியா இருக்கா. அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட். அதனால சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறோம். எப்படியும் கிடைச்சிடும்னு நினைக்கிறோம் என்றவர், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? வீட்டில் வேலைக்கு போறாங்களா என்று கேட்டார். இல்லை சார், மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2 பிள்ளைகள். மூத்தவன் ஆங்கில இலக்கியம் கடைசி வருஷம் படிக்கிறான். பொண்ணு +2 என்றான். திருநெல்வேலிக்கெல்லாம் போறது உண்டா என்று கேட்டார். இல்லை சார், நாங்கள் திருநெல்வேலிக்கு போவது இல்லை. நீங்க போறீங்களா? போகாம இருக்க முடியுமா? அம்மா தம்பிங்க மாமனார்னு எல்லோரும் அங்கேதான் இருக்காங்க. வருடத்தில் 6-7 முறை குடும்பத்தோடு போவோம். மே மாதம் மட்டும் 10 நாட்கள் லீவு போட்டுட்டு போய்விடுவேன். அப்புறம் நல்லது கெட்டதுன்னு வேற இருக்குல்லையா என்றான். அடுத்த நாளிலிருந்து அலுவலக விஷயம் பேசும் பொழுதெல்லாம் தான் பிறந்த மண்ணின் பெருமையை பற்றி சில நிமிடங்கள் பேசுவார் சேகர். ஒரு நாள், சுந்தரம், என் மனைவிக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடுச்சு. அடுத்த வாரம் சென்னைக்கு வரும். 30 வருஷம் டில்லி பந்தம் இன்னும் 1 வாரத்தில் முடிவடைய போகுது. எனக்கும் சென்னை ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அடுத்த வாரம் நாம் சென்னையில் சந்திக்கலாம் என்றார் உற்சாக குரலில். 10 நாட்கள் கடந்திருக்கும். அன்று அலுவலகத்தில் நுழைந்த பொழுது வயதான ஒரு குண்டு நபர் என் இருக்கை அருகே அமர்ந்திருப்பதை பார்த்து சேகராக இருக்குமோ என நினைத்தபடியே இருக்கை அருகே சென்ற பொழுது தலையை தூக்கி பார்த்தவர், வணக்கம் சுந்தரம், நான் தான் சேகர் என்றார். சார் எப்படி இருக்கிறீங்க என்றேன் சந்தோஷத்துடன். ஆண்டவன் புண்ணியத்திலும் பாஸ் கருணையினாலும் நான் நல்லாக இருக்கிறேன் என்றார். அதற்கு பின் வந்த நாட்களில் அவருடன் பழகியதில் அவர் மிகவும் சிக்கனக்காரர். அவசியமில்லாமல் 5 பைசா கூட செலவு செய்ய மாட்டார் என்பதை புரிந்து கொண்டேன். நிறமங்கிய பழைய சட்டை பேண்ட்டுகளைத்தான் மாற்றி மாற்றி அணிந்து வருவார். காலையில் 9 மணிக்கு அலுவலகம் வந்தால் இரவில் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்புவார். மதிய சாப்பாட்டுக்கு பெரும்பாலும் சின்ன டப்பாவில் 3 சப்பாத்திகளும் கொஞ்சம் காய்கறியும் தான் கொண்டு வருவார். இது பற்றி அவரிடம் கேட்டால் விதவிதமாக சாப்பிட ஆசைதான். ஆனால் அதுக்கு வழி இல்லையே சுந்தரம். காலை 8:30 மணிக்கு ஆஃபீஸ் போகிற என் மனைவி திரும்ப ராத்திரி 9:30 மணிக்கு தான் வருவாள். 35 வருஷமாக இப்படித்தான் எந்திரம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்றார். அவரிடம் கேட்க வேண்டும் என பல நாட்களாக மனதில் அழுத்தி கிடந்த கேள்வியை கேட்டுவிட்டேன். சார், நீங்கள் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. உங்கள் மனைவியும் உங்களை விட கூடுதலாகத்தான் சம்பளம் வாங்குவாங்க. பையனோ 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். ஆனாலும் நீங்கள் ஏன் இப்படி பழைய பேண்ட் சட்டையை போட்டு உயிரே இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு பஸ்ஸில் ஆஃபீஸுக்கு வரீங்க? இப்படி பணத்தை சேர்த்து வச்சு நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? நல்ல சாப்பாட்டை சாப்பிட வேண்டியது தானே. டில்லி மற்றும் சென்னையிலும் உங்களுக்கு சொந்த வீடுகள் இருக்கு. 2ம் குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய்க்கு மேலேயே போகும். பையனுக்கும் நல்ல வேலை இருக்கு. பின்ன ஏன் சார் இப்படி கஞ்சத்தனமா இருக்கிறீங்க என்று பட்டென்று கேட்டுவிட்டேன். சுந்தரம், இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை. நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம்தான். ஒரு நாள் இதை பற்றி விரிவாக பேசலாம் என்றார். அதன் பின் வந்த நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவருக்கு என் வீட்டில் விருந்தளிக்க முடிவு செய்து அது குறித்து அவரிடம் தகவல் சொன்ன பொழுது, திருநெல்வேலி சாப்பாட்டை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகிறது? கண்டிப்பாக வருகிறேன் என்றார்.
அவரிடம் பலமுறை பேசியதிலிருந்து அவருக்கு மிகவும் பிடித்தமானவை என அறிந்திருந்த திருநெல்வேலி பதார்த்தங்களை என் மனைவியிடம் சமைக்க சொல்லியிருந்தேன். மதியம் பஸ் நிறுத்தத்தில் வந்திறங்கிய சேகரை என் இருசக்கர வாகனத்தில் வைத்து அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன். விருந்தில் தலைவாழை இலை போட்டு தண்ணீர் தெளித்து பரிமாறியதை பார்த்து அவரின் முகம் மலர்ந்தது. ஒவ்வொரு கூட்டுக்கறிக்கும் பழைய கால கதையை சொல்லியவாறே சாப்பிட்டார். மதிய சாப்பாட்டுக்கு பின் சிறிது நேரம் கண்ணயர்ந்தார். மாலையில் இருவரும் மெரினா கடற்கரைக்கு சென்றோம். அவரே பேச்சை துவக்கினார். சுந்தரம், அன்னைக்கு நீங்க ஏன் இவ்வளவு சிக்கனமா இருக்கேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப சொல்றேன். நான் சிக்கனமாக இருக்கிறது என் சுயநலத்துக்காகத்தான். இப்பொழுதே எனக்கும் என் மனைவிக்கும் 60 வயதாக போகுது. இன்னும் 4-5 வருடத்துக்கு பின் எங்களால் பழையபடி சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அப்போ எங்களை கவனித்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நானும் என் மனைவியும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் சேரப்போகிறோம். ஒரு ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 40 லட்சத்தை சேர்த்தாயிற்று. வீடுக 2 மகனுக்கு போய்விடும். அதோட எனக்கும் ஒரு கடமை இருக்கு. என் தம்பி இங்கே சென்னையில் சாதாரண வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்த பெண்ணை நான் தான் கட்டி கொடுத்தேன். இப்பொழுது 2வது பெண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். என்னை போலவே என் மனைவியும் அவ தம்பி குடும்பத்தை பார்த்துக்கிறா. சின்ன வயசுலேயே அவளோட தம்பி இறந்து போயிட்டதாலே தன் தம்பி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறா. அதனால தான் 2 பேருமே ரொம்ப சிக்கனமாக இருக்கிறோம் என்றார். சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். உங்கள் 2 பேரையும் விட அவன் அதிகமாக சம்பளம் வாங்குகிறான். இன்னும் கல்யாணம் வேற ஆகலை. இதில் எதுக்கு அதுக்குள்ளே முதியோர் இல்லம் போகணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் பையனோட சேர்ந்து வாழ உங்கள் 2 பேருக்குமே விருப்பம் இல்லையா என்று கேட்டுவிட்டேன். எங்களுக்கு விருப்பம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் பையனுக்கும் விருப்பம் இருக்கணும் இல்லை. அவனுக்கு தான் பெத்தவங்க என்கிற பாசமே இல்லையே. இந்தியாவே வேண்டாம், நான் அமெரிக்கா போக போறேன்னு சொல்லி அதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் எங்களை அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போக மாட்டான். நாங்களும் அவனுடன் ஒட்டிட்டு போக தயாராக இல்லை. அதனால் தான் முதியோர் இல்லத்துக்கு போயிடலாம்னு முடிவு செய்திட்டோம் என்றார். நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு சேரப்போகிறது உங்கள் பையனுக்கு தெரியுமா சார் என்று கேட்டேன். அவன் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் பார்த்துட்டு விசாரித்து கொண்டு வந்து, இந்த முதியோர் இல்லம் உங்களுக்கு வசதியாக இருக்கும், அங்கே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களிடம் சொன்னான் என்று சொன்னார். இதை கேட்டபொழுது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சார், பிள்ளைங்களை பெறறதே இப்படி வயதான காலத்தில் முதியோர் இல்லத்தில் நம்மளை சேர்க்கவா? பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த கடமை இல்லையா? இதுக்குத்தான் பிள்ளைங்க சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுதே சாப்பாட்டுடன் நல்ல அறிவு, ஒழுக்கம், படிப்பு கற்றுக் கொடுக்கறதோடு அவர்களோட எதிர்கால கடமைகளையும் சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டியது அவங்க கடமைங்கிறதை உணர்த்தணும். நீ எங்கே போனாலும் நாங்களும் உன்னோடு தான் வருவோம்னு சின்ன குழந்தைகள் முதலே சொல்லி வளர்த்திருந்தா உங்க பையனுக்கு அது மனதில் பதிஞ்சிருக்கும். நீங்க அதை கற்றுக் கொடுக்காததால் தான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு மன கஷ்டம் என்றேன். இதெல்லாம் முன்பே தெரியாமல் போயிடுச்சு சுந்தரம். குழந்தைக்கு படிப்பு, வேலை, நல்ல எதிர்காலம் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாகவே இருந்தது. அப்போதெல்லாம் நாங்கள் எங்களை பற்றி கவலைப்படலை. இப்பொழுது எங்களை பற்றி நினைக்கும் பொழுது முதியோர் இல்லம் தான் கண்முன்னே தெரியுது. என்ன செய்ய முடியும்? இதுதான் எங்கள் விதி என்றார். அப்போ உங்கள் மகனுக்கு கல்யாணமாகி மருமகள் பேர குழந்தைகளோட வாழ விருப்பம் இல்லையா என்று கேட்டேன். அது எப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும்? சின்ன குழந்தைகளை பார்த்தா கொஞ்சி மகிழ என் மனசு துடிக்குது. ஆனால் அதுக்கு கொடுப்பனை கொடுத்து வைத்திருக்கணும் இல்லையா என்றார் விரக்தியுடன். சார், நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா என்றேன். தலையை ஆட்டியபடியே சொல்லுங்க சுந்தரம் என்றார். உங்கள் கூட சேர்ந்து வாழ உங்கள் மகன் விருப்பம் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் முதியோர் இல்லம் போகணுமா? உங்களுக்கு தான் அண்ணன், தம்பி, தங்கை குழந்தைங்க, அவங்களுடைய பேர குழந்தைகள்னு தாலையூத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் மனைவிக்கும் நிறைய உறவுகள் இருக்காங்க. நீங்கள் அவங்களை அரவணைத்து கொள்ளலாம். வாடகை வீட்டில் வசிக்கிற உங்கள் தம்பி மகனை உங்கள் வீட்டிலேயே சேர்த்துக்கலாம் இல்லையா? 4 படுக்கையறை கொண்ட உங்கள் வீட்டில் குறைந்தபட்சம் 20 பேர் வசிக்கலாம். நெருங்கிய உறவுகள் 4-5 பேரை உங்களுடன் சேர்த்துக்கங்க. அவங்களுடன் நல்லது கெட்டது என எஞ்சியிருக்கும் வாழ்க்கையை உறவுகளுடன் கழிக்கலாமே. உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொன்னாட குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. அந்த குழந்தைகளை உங்கள் பேர குழந்தைகளா பாவியுங்க.
அது உங்களுக்குள் ஒரு மாற்றமாக இருக்கும் இல்லையா? இப்படி செய்து பாருங்களேன் என்றேன். அதிகமாக பேசுகிறோமோ என எண்ணியபடியே அவரின் முகத்தை பார்த்தேன். அவரின் மனதில் மாற்றங்கள் ஏற்படுவது முகத்தில் தெரிந்தது. கண் கலங்க என் முதுகில் தட்டி கொடுத்த சேகரின் முகம் அவர் மனம் மாற்றியிருந்ததை தெளிவாக காட்டியது. சுந்தரம், நீங்க சொல்றது தான் சரி. இதுவரை நான் இப்படி யோசித்து பார்த்ததில்லை. சென்னையில் இருக்க விரும்பலை. இனி முதியோர் இல்லத்துக்கும் போக போறதில்லை. திருநெல்வேலி போறது தான் சரியாக இருக்கும். நெருங்கிய உறவுகள் நண்பர்களை சேர்த்து அவர்களுடன் கடந்த 40 ஆண்டு காலம் வாழாத வாழ்க்கையை, சாப்பிடாத சாப்பாட்டை, அனுபவிக்காத காற்றை, உணராத உறவுகளை மீண்டும் உணரப்போகிறேன். இதை என் மனைவி கிட்ட சொல்லி என் புதிய வாழ்க்கையை உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் கழிக்கப் போகிறேன். போதும் தலைநகரங்களின் வாழ்க்கை என்றார். என் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி ஏற்பட்டது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.